பேசுகிறா. தேவன் நம்மோடு பேசுகிறார். அவருடைய சத்தம் உள்ள காலையில் ஒதுக்குகிறார். எல்லாரும் நண்பர்கள் அடவே என்னோட பேசுகிறப்பா என்று எல்லாரும் நன்றியோடு சொல்லுகிறார். தொல்லை கஷ்டங்கள் சோர்ந்திடும் துன்பங்கள் வரும் இன்பத்தில் தோன்றும் நேரிடும் நீருள்ளாய் கொண்டும் எங்கும் சோதனை வரும் வேளையில் சொல் கேட்கும்
கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்ல எல்லாரும் கரம் வைத்து ஆமென். ஆமென் என்ன அர்த்தம்? நான் சொன்ன அப்படி ஆகமாகல. அப்போ நான் சொல்ல நீங்க எல்லாரும் கரம் வைத்து ஆமென் ஆமென் சொல்லணும். சொல்லுவீங்களா? கர்த்தர் இந்த ஆண்டு உன்னை உயர்த்துவார். கம்மியா இருக்கு, சத்தம் கம்மியா இருக்கு. கர்த்தர் இந்த ஆண்டு உன்னை உயர்த்துவார். கர்த்தர் இந்த ஆண்டு உன் பிள்ளையை உயர்த்துவார். கர்த்தர் இந்த ஆண்டு உன் குடும்பத்தை உயர்த்துவார். கர்த்தர் இந்த ஆண்டு உன் தொழில் வியாபாரத்தை உயர்த்துவார். கர்த்தர் இந்த ஆண்டு உன் ஊழியத்தை உயர்த்துவார். கர்த்தர் இந்த ஆண்டு திருச்சபையை உன்னை உயர்த்துவார். கர்த்தர் இந்த ஆண்டு சமுதாயத்தை உன்னை உயர்த்துவார். கர்த்தர் இந்த ஆண்டு உன் உறவுகள் மத்தியிலே உன்னை உயர்த்துவார். கர்த்தர் இந்த ஆண்டு உன்னை உயர்த்துவார். கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை. நீங்க விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் நல்ல கவனிங்க. நான் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 20 நிமிடம் 30 நிமிடம் பேச போறேன். நான் சொல்ற செய்தி தீர்க்கதரிசனமான செய்தி. உங்க உள்ளத்துல பதியணும். உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும். இந்த வருஷம் டிசம்பர் 31க்குள்ள கர்த்தர் என்னை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுவாங்க. இந்த வசனத்தை வைத்து ஒரு பாடல் நாங்கள் எழுதியிருக்கோம். அதாவது நீவில் இருக்குது ஒரே ஒரு அடி. கர்த்தரை உயர்த்த ஒரு அடி மாத்திரம் நாங்கள் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த நான் விரும்புகிறேன். கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கரம் பிடித்து நடத்துவார். கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கரம் பிடித்து நடத்துவார். அடைக்கலத்தில் எப்போதும் நிறுத்துவார், உயர்ந்த அடைக்கலத்தில் எப்போதும் நிறுத்துவார். உயர்த்துவார், உன்னை உயர்த்துவார், சர்வ வல்லவர் உயர்த்துவார். உயர்த்துவார், உன்னை உயர்த்துவார், சர்வ வல்லவர் உயர்த்துவார். உயர்ந்த அடைக்கலத்தில் எப்போதும் நிறுத்துவார். உயர்ந்த அடைக்கலத்தில் எப்போதும் நிறுத்துவார். கர்த்தர் என்னை உயர்த்துவார், கரம் பிடித்து நடத்துவார். கர்த்தர் என்னை உயர்த்துவார், கரம் பிடித்து நடத்துவார். நான் வருகிறார் என்னோட சேர்ந்து இங்க பாடம் எல்லாரும் சேர்ந்து கழித்து சந்தோஷமா சேர்ந்து நம்ம பாடலாம். கர்த்தர் என்னை உயர்த்துவார், கரம் பிடித்து நடத்துவார். உயர்ந்த அடையாளத்திலே எப்போது நிறுத்துவார். நான் வருகிறார் என் கூட சேர்ந்து எல்லாரும் கற்றுக்கிட்டு பாடலாம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் என்னை உயர்த்துவார், கரம் பிடித்து நடத்துவார். கர்த்தர் என்னை உயர்த்துவார், கரம் பிடித்து நடத்துவார். உயர்ந்த அடைக்கலத்தில் எப்போதும் நிறுத்துவார். உயர்ந்த அடைக்கலத்தில் எப்போதும் நிறுத்துவார். உயர்த்துவார், உன்னை உயர்த்துவார், சர்வ வல்லவர் உயர்த்துவார். உயர்த்துவார், உன்னை உயர்த்துவார், சர்வ வல்லவர் உயர்த்துவார். உயர்ந்த அடைக்கலத்தில் எப்போதும் நிறுத்துவார். உயர்ந்த அடைக்கலத்தில் எப்போதும் நிறுத்துவார். உயர்த்துவார், உன்னை உயர்த்துவார், சர்வ வல்லவர் உயர்த்துவார். உயர்த்துவார், உன்னை உயர்த்துவார், சர்வ வல்லவர் உயர்த்துவார். உயர்ந்த அடைக்கலத்தில் எப்போதும் நிறுத்துவார். உயர்ந்த அடைக்கலத்தில் எப்போதும் நிறுத்துவார். உயர்த்துவார், உன்னை உயர்த்துவார், சர்வ வல்லவர் உயர்த்துவார். உயர்த்துவார், உன்னை உயர்த்துவார், சர்வ வல்லவர் உயர்த்துவார். உயர்ந்த அடைக்கலத்தில் எப்போதும் நிறுத்துவார். உயர்ந்த அடைக்கலத்தில் எப்போதும் நிறுத்துவார். சாப்பிட்டு நீங்க தான் பாடணும். பாருங்க பாருங்க பாருங்களா. Ready, 1, 2, 3, start. கர்த்தர் என்னை உயர்த்துவார். கர்த்தர்
உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நான் தேவ சமூகத்தில் இருக்கும் போது வேதத்தை நீங்க நல்லா வாசித்து பார்த்தால் உயர்த்தப்பட்ட அநேக பாத்திரங்கள் உண்டு. அநேக பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தினார். ஆனால் ஆண்டவர் நீங்க ஒரு பாத்திரத்தை முன்பாக நிறுத்தி அவரை கர்த்தர் உயர்த்தினால் தேவன் அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை ஒரு 3 ஆசீர்வாதத்தை மிக சுருக்கமாக சொல்லி இதே ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாக உங்களுக்கு தெரிவிக்க போகிறேன். வேதத்தை என்னோடு திருப்பிக் கொள்ளுங்க. எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் கடைசி ஒரு வாசிக்க கேட்போம். அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு ராஜாவின் ஊழியக்காரர் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற அகஸ்வரா என்ற ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ஊழியக்காரர் மொர்தெகாய் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் கடைசி வரி. எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தார். அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தார். ஆமானின் அரண்மனைக்கு. கவனிங்கள், ராஜாவின் அரண்மனை வாசலில் இருந்த மொர்தெகாய் ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா சொல்லுவார்களா? ஆமென் சொல்லுங்க. உயர்த்தப்பட்ட மொர்தெகாய் அகஸ்வரா என்ற ராஜாவின் நாட்களிலே ராஜாவுடைய அரண்மனை வாசலிலே உட்கார்ந்த ஒரு மனிதன். நம்ம பாஷையில சொன்னா வாட்ச்மேன் என்று பொருள் கொடுக்கும். வாட்ச்மேன். நான் ஒரு வீட்டில் தங்கி இருக்கிறேன். அந்த வீட்டில் ஒரு வயதான தகப்பனார். வயசு 80 வயசு ஆயிடுச்சு. அவருக்கு சுகமா இருக்காரு. நான் அவரை பார்த்து கேட்டேன், நீங்க என்ன பண்ணுங்க? நான் அந்த வீட்டு வாட்ச்மேன் பிரதர். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. என்ன ராமாவதர், இந்த வீட்டுக்கு நான் வாட்ச்மேனு, என் மனைவி இந்த வீட்டுக்கு முக்கு, என் மருமக இந்த வீட்டுக்கு டிரைவர் இருக்கிறார். அப்படியா? அப்ப உங்க பொண்ணு நான் ராணி மாதிரி வரலாம் பஸ்டர் என்று சொல்றாரு. வாட்ச்மேன்னா ஒரு கேவலமான ஒரு நிலைமை. ஸ்கூல்ல வச்சுங்க, காலேஜ்ல பேங்க்ல வாட்ச்மேன் வாசல் சேர் போட்டு உட்கார்ந்துருவாங்க. பெல் அடிச்சா உள்ள வருவாங்க. வாட்ச்மேன்னா 4th கிரேட் சொல்லுவாங்க. 4th கிரேட், கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4. 4th கிரேட் ஸ்கூல்ல நான் டீச்சிங் ஸ்டாஃப் சொல்லுவாங்க. வாட்ச்மேன். வாட்ச்மேன் இந்த மொர்தெகாய் அரண்மனைக்கு அதிகாரியாக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா சொல்லுவாங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. உயர்த்தப்பட்ட மொர்தெகாய் ஆண்டவரை காண்பித்து மொர்தெகாயை உயர்த்துவது போல இந்த மக்களை இந்த ஆண்டு உயர்த்துவேன் என்று சொல் மகனை ஆண்டவர் திட்டமாய் சொன்னார். ஆகவே உங்க மனசுல பதியணும், இந்த ஆண்டு கர்த்தரை உயர்த்துவார். ஆனா மொர்தெகாய் எப்படி உயர்த்தினாரோ அதே மாதிரி இந்த உயர்த்தி கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசிகளை வாக்கு கரவை தரலையா சொல்லுவாங்களா? நல்ல கரவை தரலையா சொல்லுங்க. கர்த்தர் தரலையா சொல்லுங்க. ஹல்லேலூயா. மொர்தெகாயை கர்த்தர் உயர்த்துற போது அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைத்தது? ஒரு 3 ஆசீர்வாதத்தை மிக சுருக்கமாக தியானம் பண்ணி அதே ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். முதலாவதாக மொர்தெகாய்க்கு ஆண்டவர் கொடுத்த முதல் ஆசீர்வாதம் எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசிக்க கேட்போம். எஸ்தர் 6 முதல் 3 வசனம். ராஜாவுக்கு அதுபடினார்கள் காவல் தங்களை கொண்டுவதற்கான அது ராஜாவுக்கு வாங்கப்பட்டு அப்பொழுது வாசல் காவலில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரோசும் ராஜாவாகிய அகஸ்வேருவின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருந்ததை வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டார். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். 11ஆம் வசனம். அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும் பணி செய்து ராஜ கனமன விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பதாக கூறினான். முதலாவது அகஸ்வேரு ராஜாவுக்கு ஒரு நாள் நைட்டு தூக்கமே வரல. சரி, புத்தகத்தை கொண்டு வந்து வாசிக்க சொன்னார்கள். வாசிக்க சொன்னா அதனால ராஜா மேல 2 நபர் கை போட பார்த்தார்கள். அந்த செய்தி மொர்தெகாய் மூலமாக தெரிவிக்கப்பட்டு ராஜா காப்பாற்றப்பட்டார். இந்த செய்தி புத்தகத்தை வாசிக்கிறார்கள். உடனே ராஜா சொல்றார், இதனால மொர்தெகாய்க்கு ஏதாவது கனம் கொடுக்கப்பட்டதா? இல்லை என்று உடனே ராஜா முற்றத்தில் யார் நிற்கிறார் கேட்கிறார். ஆமான் நிற்கிறார். ஆமானை வர சொல்லி என்று சொல்லி ராஜாவை கனமன்ன விடும் மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பின்னாடி சொல்லி குதிரை, ராஜ வஸ்திரம், ஊர்வலம் எல்லாம்
அவனை கனப்படுத்த விரும்புகிற சொல்ல ஆமான் போய் அப்படியே செய்கிறார். வாசிக்கிறோம். முதலாவதாக மொர்தேகாய் அரண்மனை வாசித்த மொர்தேகாய் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் ராஜாவாக அங்கு கனப்படுத்தப்படுகிறான். முதல் குறிப்பு ஆவியானவர் சொன்னார், கர்த்தர் இந்த ஆண்டு உயர்த்தி நீ எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதத்தை வருஷம் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரவத்தருடைய சொல்லுவாங்க, நீ எதிர்பாராத நன்மை இயேசுவின் நாமத்தாலே தீர்க்கதரிசனமா சொல்கிறேன். நீங்க எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதம், நீங்க எதிர்பாராத ஒரு நன்மை உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளை வாழ்க்கையில, உங்க பிசினஸ்ல, உங்க பொருளாதாரத்துல, உங்க கடன் பிரச்சனையில, உங்க ஊழியத்தின் பாதையிலே நீங்கள் எதிர்பாராத, நினைத்து பார்க்காத, மொர்தேகாய் நினைத்து பார்க்கவே இல்லை. என்னைக்கோ நடந்த ஒரு சம்பவம் திடீரென்று ராஜாவாக கனப்படுத்தப்படுகிறார். முதலுக்கு ஆவியானவர் சொன்னார், இந்த வருஷம் பிள்ளைகளை உயர்த்தி அவர்கள் எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து சந்தோஷப்படுத்துவேன் கர்த்தர் வாக்குறுதினார். விசுவாசிகளை வாக்கு கரவத்தல்லையே சொல்றாங்களா? இந்த வருஷம் நீங்கள் எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த வருஷம் இறுதிக்குள்ள கர்த்தர் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நான் சொல்றேன், நீங்க விசுவாசத்தா அப்படியே நடக்கும். பாஸ்டர், இந்த ஆசீர்வாதம் எனக்கு வரும், நான் நினைச்சு கூட பார்க்கல பாஸ்டர். இந்த நன்மை எனக்கு வரும், நான் நினைச்சு கூட பார்க்கல பாஸ்டர் என்று சொல்லத்தக்கதாக இயேசுவுக்கு அற்புதம் செய்து சந்தோஷப்படுத்த போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய பேர் சொல்ல பார்க்கலாம். சென்னை பட்டணத்தில் ஒரு அருமையான குடும்பம் திருமணம் ஆகி குழந்தை இல்லை என்று சொல்லி எங்களுக்கு தெரிவிக்க வந்தார். ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு அழுகிறாயே, ஆண்டவருக்கு 2 குழந்தையை கொடுப்பார் என்று சொல்லி 2 நன்மை தருவார் என்று சொன்னேன். 8 வருஷம் 8 இயர்ஸ் 8 வருஷம் கழிச்சு திடீரென்று இந்த ஆண்டவர் கற்போதையாக மாறினார்கள். பாஸ்டர், இந்த ஜபத்துக்கு ரொம்ப நன்றி, திடீர்னு என் மகள் கன்சீவாயிருக்கு என்று சொன்னார்கள். அப்படியே நாட்டில் கடந்து போக திடீர்னு செக்கப் போனா 2 குழந்தை உள்ள இருக்கு, சூரிசு இருக்குது என்று சொன்னார். தேவனை மகிமையுண்டாவதாக. கரெக்டா டெலிவரி முடிவு பார்த்தாங்க. சொன்ன காரியம், பாஸ்டர், ஒரு பையன் ஒரு பொண்ணு கலந்துருக்கு. அலையிலேயே சொல்லுவாங்களா? தேவனை மகிமையுண்டாவதாக. நாங்கள் குழந்தை கிடைக்கும் எதிர்பார்க்கல பாஸ்டர், ஜெபம் பண்ணோம், ஒரு குழந்தை பிறந்தா போது நடத்தும். எதிர்பார்க்க 2 குழந்தை, அது ஒரு பொண்ணு ஒரு ஆண், பூர்ண வளர்ச்சியடைந்து சுக பிரசவத்திலே அழகான பிள்ளையை பெற்றெடுத்தார்கள். அன்பு கட்டளை பெறுகிறது. இயேசு நாமத்திலே பார்த்து சொல்லுகிறேன், இந்த ஆண்டு கர்த்தர் நீங்கள் எதிர்பாராத, நினைத்து பார்க்காத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து உங்களை உயர்த்த போவார். அல்லேலூயா சொல்ல பாருங்க. அல்லேலூயா. தேவன் என்ன ஆசீர்வாதம் கொடுத்தார்? எஸ்தரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 2வது வாசிப்பு. எஸ்தர் 8:2 வாசிக்க கேட்போம். ராஜா ஆமான் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து, தன்னுடைய ஆமான் கையில் இருந்த தன்னுடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தேகாய்க்கு கொடுத்தான். அதை மொர்தேகாய்க்கு கொடுத்தான். போதும். ராஜா தன் கையில் இருந்த மோதிரம், கவனிங்க, ஆமான் கையில ஒரு மோதிரம் இருந்துச்சு, அது ராஜாவின் மோதிரம். அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். மோதிரம் நிறைய மோதிரம் இருக்கு. 1 கிராம் மோதிரம் இருக்கு, 2 கிராம் மோதிரம் இருக்கு, 5 கிராம் மோதிரம் இருக்கு, கல் வச்ச மோதிரம் இருக்கு, நிறைய மோதிரம் இருக்கு. ஆனா ராஜா போட்டிருக்கிற மோதிரம் ஒரு விசேஷமான மோதிரம். அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. ராஜா தன்னுடைய மோதிரத்தை ஆமான் கையிலே போட்டிருந்தார். அந்த மோதிரம் ஒரு விலை மதிக்கக்கூடிய ஒரு மோதிரம், விலை உயர்ந்த ஒரு மோதிரம். அந்த மோதிரத்தை ராஜா கலச்சி ஆமான் கையிலே போட்டார். அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். அதை கலட்டி மொர்தேகாய் கையிலே போட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. பாத்தீங்கன்னா ராஜா கலச்சி மொர்தேகாய் கொடுத்த வாசிக்கிறேன். ராஜா கலச்சி வாசிக்கிறேன். ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தேகாய்க்கு கொடுத்தான். அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். அதனுடைய மோதிரம் 2வது ஆவியானவர் சொன்னார், இந்த வருஷம் என் பிள்ளைகளை உயர்த்தி விலை உயர்ந்த ஆசீர்வாதங்களை கொடுத்து என் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த போகிறேன். அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். முதலாவது, நீங்க நினைச்சு பார்க்காத ஒரு ஆசீர்வாதம், அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ். 2வது, காஸ்ட்லி பிளெஸிங், விலை உயர்ந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிகளை வந்து கனவை தன்னையே சொல்ல பார்க்கலாம். கைகளை தட்டி இந்த வார்த்தையை கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் ஒரு பிள்ளையை உயர்த்தினா, கர்த்தர் ஒரு பிள்ளையை ஆசீர்வதித்தால், நம்ம வாழ்க்கையிலே விலை உயர்ந்த பொருட்களை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வருஷம் உங்க நிலைமை எப்படி கவலைப்படாதீங்க, உங்க பொருளாதாரம் எப்படி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கர்த்தர் விலை
நாட்கள் போக போக நீங்க எங்க ஊழியத்துக்கு விலை மதிக்கக்கூடிய 2 உச்சிதமான வாகனங்களை கத்த கொடுத்து எங்களை ஆசீர்வாதம் சொல்லுவாங்க. எந்த இடத்துல நாங்க நடந்து போறோம், எந்த ஏரியாவில நாங்க சைக்கிள்ல போறோம், அதே காஸ்ட்லி காரை கத்த 2 காரை கொடுத்து எங்களை ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். தேவன் ஒரு பிள்ளையை உயர்த்தினார், விலை உயர்ந்த பொருட்களை கொடுத்து சந்தோஷப்படுத்துவார். சொல்லுங்க, சொல்றேன். முதலாவது நீங்கள் எதிர்பாராத ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இரண்டாவது விலை உயர்ந்த பொருட்களை கொடுத்து கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். உயர்ந்த நெஞ்சத்தில் என்னை வைத்தவர் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. உயர்ந்த நெஞ்சத்தில் என்னை வைத்தவர் உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறி தந்த தெய்வமே நீ. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறி தந்த தெய்வமே நீ. ஆனந்தமே ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே இந்த நாளுயிரே, இயேசுவே இந்த நாளுயிரே. முதலாவது நீங்கள் நினைத்து பார்க்காத ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். இரண்டாவது விலை உயர்ந்த பொருட்களை கொடுத்து உங்களை உயர்த்துவார். ஒற்றைகளை நினைத்து பார்க்காத ஒரு ஆசீர்வாதம். ராஜாவால் கனப்படுத்தப்பட்டார். ஒற்றைகளை ஆமாம் போட்டு ராஜாவின் மோதிரம், விலை உயர்ந்த மோதிரம் கிடைத்தது. கடைசியாக எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எஸ்தர் 8:2 வாசி கேட்போம். எஸ்தர் மொர்தெகாயை ஆமான் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தார். அதிகாரியாக வைத்தார். வாட்ச்மேனா இருந்த அவருக்கு ஆபீசர் கிரேட் வந்துச்சு. நிலைமை மாறினது. மூன்றாவது கர்த்தர் ஒரு பிள்ளையை உயர்த்தினார், நிலைமை மாறும். அல்லேலூயா சொல்லுவாங்க. Status மாறும். God will change your status. They are 2015. உங்கள் நிலைமை இயேசுவின் நாமத்தில் 2015 ஆண்டு மாறும் என்று சேவை கர்த்தர் சொல்கிறார். இப்போ உங்க நிலைமை என்ன இருக்கும் எனக்கு தெரியாது. புதுசா நிறைய பேர் பார்க்கிறேன். உங்க நிலைமை இந்த ஆண்டு மாறும். கர்த்தர் உயர்த்தினால் மூன்றாவது நிலைமை மாறும், ஸ்டேட்டஸ் மாறும். திருமணம் ஆகாத நிலைமை இருந்தீங்கன்னா திருமணமாகி கணவன் மகனின் நிலைமை அடைவீர்கள். குழந்தை இல்லாத நிலைமை இருந்தீங்கன்னா குழந்தையை கர்த்தர் கொடுத்து அப்பா அம்மா ஸ்தானத்தை நிலைமையை அடைவீர்கள். வீடு இல்லாத பிள்ளைகள் யாராவது வாடகை வீட்டில் இருந்தால் இந்த ஆண்டு கர்த்தர் சொந்த வீட்டை கொடுத்து ஹவுஸ் ஓனர் என்ற நிலைமையை நீங்கள் அடைவீர்கள். வேலை இல்லாத பிள்ளைகள் யாராவது இருந்தீங்கன்னா இந்த வருஷம் நல்ல வேலையை கர்த்தர் கொடுத்து, ஜாப் இல்லாத பிள்ளைகளுக்கு ஒரு வேலையை கொடுத்து, மெம்பர் நீ சம்பாதிக்கிற ஒரு மகன் ஒரு மகள் நிலைமையை நீ அடைவாய். கர்த்தர் நிலைமைகளை மாற்றுகிற கர்த்தர், ஸ்டேட்டஸை மாற்றுகிற கர்த்தர். ஒரு நிலைமை இந்த ஆண்டு மாறும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பல ஆண்டுக்கு முன்பாக சென்னை பட்டணத்திலே ஒரு அருமையான குடும்பம். மிஸ்டர் பிரகாஷ் ஒரு சகோதரர் இருந்தார். இந்த பிரகாஷ் கிடையாது, சென்னையில் ஒரு பிரகாஷ். அவர் ஒரு சாதாரண டிப்ளமோ கோர்ஸ் தான் முடிந்திருந்தார். ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சார். 700 ரூபாய் சம்பளம், 700. ரொம்ப கம்மி வருமானம். 10 years பேக் இருக்கும். ஒரு மாதிரி அவருக்காக ஜெபிக்க போயிருந்தவருக்கு நானே சொல்லுவேன், ஜெபிக்க ஆவியார் மகனே உன்னை கடந்து சிங்கப்பூர் தேசம் குறிப்பா சொன்னார். சிங்கப்பூர் தேசத்துக்கு கொண்டு போவே, அந்த தேசத்துக்கு போன பிறகு ஒரு நிலைமை மாறும், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று ஆண்டவர் திட்டமாய் சொன்னார். 10 years பேக். பிறகு நான் கவர்மெண்ட் 2 வருஷம் கழிச்சு சிங்கப்பூர்ல ஒரு இன்டர்வியூ வந்தது. ஜெபிக்க வந்த பாஸ்டர், நீங்க சொன்ன மாதிரி சிங்கப்பூர் ஒரு இன்டர்வியூ வந்திருக்கு, நான் போலாமா என்று கேட்டார். ஜெபம் பண்ணி ஆவியார் சொல்ல, இதுதான் தேவ சித்தம், நீ போகாதே என்று சொன்னார். அங்க முதல்ல போகும்போது 1000 வெள்ளி, $1000. ரொம்ப குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலை கிடைச்சு அங்க போய் பேச்சுலரா போனார். ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சார் 2 ஆண்டுகள். பிறகு அற்புதமா நல்ல ஒரு அழகான மனைவியை கற்றுக் கொடுத்தார். அவர் இன்ஜினியர், பிஇ படித்த ஒரு மகள். அந்த மகளுக்கு அங்க வேலை கிடைச்சிச்சு.
வேற 2 கோடி நிலம் மாறிடுச்சு. நாங்க சொந்த வீடு வாங்கி சொந்த கார் வாங்கி 2 பிள்ளைகளை பெற்று இன்னைக்கு சிங்கப்பூர் தேசத்துல பிசினஸ் பண்ணிக்கிட்டு வேலை செய்து பிசினஸ் பண்றாங்க. 2 பேர் ஹஸ்பண்ட் வேலை பண்றாங்க. சொந்த வீடு காரு கர்த்தர் ஆசீர்வதித்து எங்கேயே கொண்டு போயிட்டு அவர் தான் ஒவ்வொரு வருஷமும் மார்ச் பிப்ரவரி எனக்கு சிங்கப்பூர் தேசம் ஃபுல் ஸ்பான்சர் பண்ணி டிக்கெட்ல இருந்து ஃபுல் ஸ்பான்சர் ஒவ்வொரு போன மார்ச் 19 போகிறேன். மார்ச் 19 வந்து 10 டேஸ் இந்த கோஆர்டினேட்டர் ஃபுல் எக்ஸ்பர்ட்ஸ் அவர் வீட்டில் ஒரு தனி ரூம் இருக்கு. ஏசி அட்டாச் ரூம். அவங்க போன பிறகு அந்த ரூம் உள்ள அட்டாச் டாய் வந்து கொடுத்துருவாரு. உள்ள போனால சோப்பு பேஸ்ட் ட்ரெஸ் எல்லாம் இறங்கினா பெட்டி தூக்க விட மாட்டார். அவர்தான் ஒரு பெரிய ஆபீசர். அவர் மனைவி இன்ஜினியர் பெரிய ஆபீசர். நல்லா வச்சா என்ன சம்பாதிக்கிறார்கள். எங்க பெட்டி அவ்வளவுதான் தூக்குவார்கள். வீட்டுக்கு போனா மெனு டைப்ல அடிச்சுப்பாரு. காலைல மதிய நைட்டு சாப்பாடு ஒரு சர்வெண்ட் தமிழ் சர்வெண்ட் பாஸ்ட் பண்ணி டேபிள் இருக்கு. அவருடைய கார் தான் 10 நாள் ஆபீஸ் லீவ் ஒரு 10 டேஸ் கூட இருந்து சிங்கப்பூர் எல்லா கூட்டங்களும் ஒழுங்கு செய்து என் கூட இருந்து ஊழியத்துக்கு முழு உதவி செய்து மாசம் போல என் வேகத்தை போஸ்ட் பண்ணி இன்னைக்கு ஊழியத்துக்கு பேருதவியா இருக்கிறார். பல ஆண்டுக்கு முன்னால 700 ரூபாய் சம்பளம் வேலை செய்வது சென்னையில தாழ்ந்த மகனை கர்த்தர் ஆசீர்வதித்து இன்னைக்கு சிங்கப்பூர் தேசத்துக்கு கொண்டு போய் உயர்ந்த நிலைமை வைத்து இன்னைக்கு அநேக காசு கர்த்தர் உயர்ந்து வைத்திருக்கிறார். அவருடைய நிலைமை மாறி குடும்பத்திலே 3 பிள்ளைகள். அந்த குடும்பத்தில் 3 பிள்ளைகளே அவருடைய நிலைமை மாற்றி கர்த்தர் மாற்றி ஆசீர்வதித்து உயர்த்து வைத்திருக்கிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே சகோதரர் பிரகாசமாக தேவன் அல்ல உங்கள் ஒவ்வொருவரும் தேவனாக இருக்கிறார். தீர்க்கதரிசனமா சொல்கிறேன் இந்த ஆண்டு கர்த்தரை உயர்த்தி உங்க நிலைமையை மாற்றி ஆக்கப்படுகிறார். God is going to change your status. இயேசுவின் நாமத்தில் தீர்க்கதரிசனமா சொல்கிறேன் இப்பொழுது இருக்கிற ஒரு நிலைமை 2015 முடிவுக்கு மாறும். கர்த்தர் உயர்த்தினார் ஒரு நிலைமை மாறும். கையில தட்டி கட்டுவார்கள். எந்த நிலைமை இருக்கோ அந்த நிலைமை மாறும் கர்த்தர் சொல்றார். விசுவாசிக்கிறவன் கடவுளை தன்னிலே சொல்லுவார்களா? ஹalleluya. கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கரம் பிடித்து நடத்துவார். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கரம் பிடித்து நடத்துவார். உயர்த்துவார் உன்னை உயர்த்துவார். சர்வ வல்லவர் உயர்த்துவார். உயர்த்துவார் உன்னை உயர்த்துவார். சர்வ வல்லவர் உயர்த்துவார். உயர்த்த